ஹாய், வணக்கம். ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த நான் இப்ப சொல்ல போற விஷயம் வந்துட்டு, என்ன சொல்றது? நான் ஃபீல் பண்ண விஷயம் தான். இதுவும் நான் ஃபீல் பண்ண விஷயம் தான். இது யாருக்கான வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Zomato, Swiggy இதெல்லாம் ஓட்டுறாங்கல்ல நண்பர்கள். அவங்களுக்கான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் வீட்டில் உட்காந்துட்டு ஃபுட் ஆர்டர் போடுறவங்களுக்காகவும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். என்ன சொல்ல வரேன்னா, அதாவது Zomato, Swiggy எல்லாம் ஓட்டுறவங்க, இப்போ நான் கொஞ்ச நாள் ஓட்டினேன் நாகர்கோவில்ல. இப்போ என்னுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். அது வேலை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணலாம், ஒரு அத்தியாவசியமான ஒரு பேமெண்ட் வரும். அப்புறமா ஒரு 4 மாதம் சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடலாம். ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் முடிகிறப்பவே அடுத்த ப்ராஜெக்ட் இமீடியட்லாம் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். அப்போ இப்போ நிறைய பேர் Zomato, Swiggy ஓட்டுறது மாதிரி நானும் எதனால ஓட்டினேன் அப்படின்னா, எனக்கு எப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் இதை குவிட் பண்ணிட்டு நான் அங்கே போயிடலாம் இல்லையா? ஸோ இப்போ இதுல யாருமே என்ன கேள்வி கேட்க போறது கிடையாது, ஏன் நீ வரலன்னு கேட்க போறது கிடையாது. நமக்கு ஓகேனா, நமக்கு முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணலாம், நம்ம முடியலைன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிடலாம். ப்ரீ புக் எதுவுமே கொடுக்காம நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான். மற்றபடி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு இன்கமும் நான் ஃபீல் பண்ணதில்லை. பல தூரங்கள், அதாவது 7 கிலோமீட்டர்லாம் போயிட்டு 27 ரூபாய் 30 ரூபான்லாம் நான் வாங்கினது உண்டு, எனக்கு கொடுத்தது உண்டு. ஸோ அதையும் மீறி இன்னைக்கு நிறைய பேர் இந்த காசுக்காகவா இருக்கலாம், இல்ல இப்போ சிட்டி சைட்லலாம் பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஏதோ 6 ஆர்டர் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு போனஸ் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்க அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை ஓட்டுறோமோ அதுதான் எப்பவுமே எல்லாருக்குமே வர மாதிரி மண்டே பேமெண்ட் வரும். அது எல்லாமே ஓகே. நான் சொல்ற விஷயம் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்த விஷயம் இது. தயவு செஞ்சு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் போடுறோம், ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலயோ இல்ல 10 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலயோ ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம். ஒரு டெலிவரி பாய் எங்கேயோ இருக்கிற அவருக்கு மெசேஜ் போகுது, அவரு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு, அதை அங்க நின்று கலெக்ட் பண்ணி வாங்கி நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறாரு. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்லாம் நான் போயிருக்கேன். அது என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சொல்றதுக்கு, ஆனாலும் சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு 1030 ரூபாய் 1020 ரூபாய் அவங்களுடைய பில்லா இருந்ததுன்னு வைங்களேன், கரெக்டா 1020 ரூபாய் அது பேமெண்டாவோ இல்ல ஜிபேயாவோ அவங்க பண்ணுவாங்க. சந்தோஷம், வாங்கிட்டு கிளம்பிடுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு பெருசா எந்த லாபமுமே கிடையாதுங்க நம்ம அந்த அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. அதாவது யாரோ சம்பாதிச்சுட்டு போறாங்க, அதை டெலிவரி பாய் ஒருபோதும் சம்பாதிக்கிறது கிடையாது. அவன் கஷ்டத்தினாலதான் வரான், சும்மா இருக்க முடியல, ஏதாவது வேலை பார்க்கணும் தற்போதைக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. மற்றபடி அதனால எந்த இதுவும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10,020 அப்படிங்கிறதுல ஒரு 30 ரூபாய் சேர்த்து 10,050 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. டெலிவரி பாய் ரொம்ப சந்தோஷம், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதுங்க. ஆக்சுவலி அவங்க இது நம்ம சொன்னோம்னா பிச்சை எடுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி கூட தோணலாங்க. இல்ல, நீங்க வீட்டுல இருந்துட்டு ஃபுட்டை ஆர்டர் பண்ற நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய டைமை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னா கம்மியா 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போயிடும். நீங்க 4 பேர் இங்க இருந்து அந்த 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வர்றதா இருந்தா எவ்வளவுக்கு பெட்ரோல் போடணும்?
நீங்க 4 பேருமே யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ். நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோடயா போயிட்டு வருவீங்க? இல்ல, வேற ட்ரெஸ்ஸை போடணும். அதுக்கான தயாரெடுப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணணும். இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போயிட்டு ரொம்ப பெருந்தன்மையா 10 ரூபாய் 20 ரூபா அவங்க டிப்ஸா வச்சு கொடுப்பாங்க. ஆனா அது கூட இந்த டெலிவரி பாய்ஸ்க்கு கொடுக்கறது இல்லைங்க. கொடுக்கறது இல்லைன்னா நான் ஒட்டுமொத்தமா சொல்லலை, எனக்கும் கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய் கொடுத்த ஆள் இருக்காங்க, 30 ரூபாய் கொடுத்த ஆள் இருக்காங்க. 7 நாள், ஒரு வாரத்துல 7 நாள் 8 நாள் நம்ம 7 நாள் நம்ம டெலிவரி பண்றப்போ ஒரு நாள் நடக்கும் இந்த மாதிரி அதிசயங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த 50 ரூபாய் இல்ல 10 ரூபாய் நம்ம கைக்கு வரப்போ உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு என்ன தெரியுமா தோணும், அன்னைக்கு நாளுக்கான பெட்ரோலுக்கான ஒரு காசு மட்டும் அந்த டிப்ஸா வந்ததுன்னு வைங்களேன், உண்மையிலே ஹாப்பி. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹாப்பி அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கிறதுல கொடுக்குற நம்மளும் அதே மாதிரி ஒரு 20 ரூபா கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க. அது கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம அங்க போய் நம்ம சாப்பிட்டுட்டு இங்க வர்றதுக்கான நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்மளுடைய காஸ்டியூம்ஸ்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய பெட்ரோல்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய டைம் கில்லிங்ல ஆரம்பிச்சு, அங்க போய் ரிட்டர்ன் வர்றது வரைக்குமான அந்த ஒரு அவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்றதுல ஆரம்பிச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியே போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த 1020 ரூபான்றது 1020 ரூபால நிக்காது, அதையும் மீறி போகும். தயவு செஞ்சுன்னா ஓகே, நான் சொல்றது ஒரு மீனிங்ல நீங்க அதை எப்படி எடுத்துக்கோங்க. கொடுங்க, ஒரு 20 ரூபா வச்சு கொடுங்க, தப்பே இல்லைங்க. 10 ரூபாய் வச்சு கொடுங்க, தப்பே இல்லைங்க. கரெக்டா அது முக்கியமா லேடிஸ் பார்த்தீங்கன்னா, சாரி லேடிஸை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய லேடிஸ் கொடுப்பாங்க, நிறைய ஜென்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஜென்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நிறைய லேடிஸ் கொடுக்க மாட்டாங்க, ரெண்டுமே இருக்கு. சாரி, நான் தப்பா லேடிஸை சொல்லியிருந்தேன், சாரிங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் ஏன்னா மோஸ்ட்லி லேடிஸ் ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவாங்க, அதனால தான் நான் சொல்ல வந்தேன். ஜென்ஸுங்களை பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேர்ட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும். சரியா, அவங்க ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டா சில்லற 22 ரூபான்னா 122 கொண்டு போய் கையில கொடுப்பாங்க. 128 வைங்களேன், 2 ரூபாய் பெண்ணமே அதுக்கிட்ட வச்சுக்கோ பரவாயில்ல அப்படிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இது எந்த ஒரு டெலிவரி மேனும் சொல்லி நான் இந்த வீடியோவை போடல, நானே சொல்லியிருக்கேன்ல. நான் கொஞ்ச நாள் சொமோட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் நாகர்கோவில், இப்போ போறதில்லை. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, அதனால போகல, நிப்பாட்டிட்டேன். ப்ளஸ் அதனால் நான் இந்த தக்கலையில் இருந்துக்கிட்டு நாகர்கோவில் போய் சொமோட்டோ ஓட்டுறது, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 20-40 கிலோமீட்டர், அதுக்கே ஆகிடும் எனக்கு என்னுடைய ஆக்டிவால 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் ஆகிடும். எதுக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்படுறது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொடுங்க, தப்பு இல்லைங்க. சரியா, தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, தப்பா சொல்லலைன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இந்த வீடியோவை ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஓட்டுறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்பாக நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இது ஓகேன்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சோ? ஆமாம் சொல்லுவாங்க. சரியா, தேங்க்யூ ஸோ மச்ங்க, பாய்.